World's biggest astrology community in Tamil. Online Astro TV, வாழ்வின் வெளிச்சம். ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவியை கண்டு மகிழுங்கள். ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவி நேயர்கள் மற்றும் ரஸ்டிக் சாஸ்திரா ஜோதிட ஆராய்ச்சி பயிற்சி மையத்தின் மாணவர்கள் அனைவருக்கும் வல்லரசு தினேஷாவுடைய அன்பான வணக்கங்கள். நம்மளுடைய பயிற்சி மையத்தின் சார்பாக ஒவ்வொரு மாதமும் கடைசி வாரம் பார்த்தீங்கன்னா நம்ம 1300 ரூபா கட்டணத்தில் வித்தியாசமான தலைப்புகளில் வகுப்புகள் நம்ம கொடுத்துட்ருக்கோம். ஸோ அந்த வகுப்புகளை நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணணும், அந்த வகுப்பில் என்ன மாதிரி விஷயங்கள்லாம் படிக்க போகிறோம், எப்படிப்பட்ட பரிகாரங்களை தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படிங்கிற விஷயத்தை பற்றி தான் நம்ம இன்னைக்கு கிளாஸில் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன். ஸோ இந்த வகுப்பு ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு வகுப்பாக இருக்கும். இந்த வகுப்பு என்னன்னா, நிறைய மாணவர்கள் வசிய கலைகளை பத்தி வகுப்பெடுங்க சார் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. தனவசியம், ஜனவசியம், தொழில் வசியம் எப்படி பண்றது. ஸோ இந்த வசியம் அப்படின்னா எல்லாரும் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு மாந்திரிகம் தாந்திரிகம் பண்ணி அதன் மூலியமாக வசியம் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருப்பாங்க. அது ஆக்சுவலி அது ஒரு மெத்தடு தான். அதையும் நம்ம இந்த வகுப்புல சொல்லிக் கொடுக்க போறோம். அதே சமயத்தில் ஜாதக ரீதியாக கிரகங்கள் ரீதியாக இந்த தனவசியம் ஜனவசியம் தொழில் வசியம் பண்றதுக்கு எப்படிப்பட்ட கிரக அமைப்புகளை எப்படி ஆக்டிவேட் பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்லிக் கொடுக்க போறேன். அதே மாதிரி அதற்கான பரிகார முறைகளை எப்படி எடுக்கணும் அப்படிங்கிறத பத்திலாம் இந்த வகுப்புல நம்ம டீட்டெயிலாக படிக்க போறோம். ஸோ அதை எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாமே இந்த வகுப்புல உங்களுக்கு டீட்டெயிலாக வரும். ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது பொதுவாக தனவசியம் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம்னா இது எப்படி பண்ணணும் அப்படின்னு பார்க்கும்போது, தனம் அப்படின்னாலே பண வரவு அப்படின்னு அர்த்தம். அப்போ ஜோதிடத்தில் 2ஆம் பாவம் அப்படிங்கிறத மெயினாக பார்க்கணும். 2ஆம் பாவம் எப்படிப்பட்ட தன்மையில் இருக்கு, அதுக்கப்புறம் குரு சுக்கிரன் எப்படிப்பட்ட தன்மையில் இருக்காங்க, அதுக்கப்புறம் 11ஆம் பாவம் எப்படிப்பட்ட தன்மையில் இருக்கு. அப்போ பாவங்களையும் கிரகங்களையும் நம்ம எடுக்கணும். நட்சத்திர ரீதியாக பார்க்கும் பொழுது பரணி பூராடம், ஏன்னா இந்த பரணி பூராடங்கிறது 2-20 நட்சத்திரம். ஸோ அப்போ தனவசியம் பண்ணணும்னா ஒரு ஜாதக ரீதியாக இந்த பாவங்களையும் கிரகங்களையும் நட்சத்திரங்களையும் அடிப்படையாக வைத்து நம்ம தனவசியம் பண்ண முடியும். ஸோ அதை எப்படிலாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பொதுவாகவே 2ஆம் பாவம். ஸோ நீங்கள் அன்னதானம் பண்ணாலே, உங்கள் கையால் அன்னதானம் பண்ணாலே உங்களுக்கு தனவசியம் ஏற்படும். அதுக்கப்புறம் உங்கள் கையால் உண்டியல் உபயம் நிறைய கோயில்களுக்கு பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு தனவசியம் ஏற்படும். ஸோ ரொம்ப சிம்பிளான விஷயம் தான், அதை செய்யும் போது தனவசியம் கிடைக்கும். இப்படி ஜாதக ரீதியாக இந்த தனவசியத்தை எப்படி நம்ம செய்யறது அப்படிங்கிற கான்செப்ட் நம்ம பார்க்க போறோம். முதல்ல ஒரு ஜாதக ரீதியாக எப்படி பண்ணணும்னு எடுக்கணும். அதுக்கப்புறம் மாந்திரிக ரீதியாக எப்படி இந்த தனவசியம் பண்ணணும்னு பார்க்கணும். அதுக்கப்புறம் தாந்திரிக ரீதியாக எப்படி இந்த விஷயத்தை எடுக்கணும் அப்படிங்கிறத பார்க்க போறோம். ஓகே, அடுத்தது குரு சுக்கிரன். இந்த அமைப்புக்கு என்ன பண்ணணும்னா, தேவாங்கு போட்டோவை யாரெல்லாம் உங்க பாக்கெட்ல வச்சிருக்கீங்களோ அவங்களுக்குலாம் தனவசியம் கண்டிப்பாக ஏற்படும். அதே மாதிரி ஏலக்காய், இந்த 2 பொருளையும் தேவாங்கு போட்டோவை பாக்கெட்ல வச்சுக்கலாம், ஏலக்காயை பாக்கெட்ல வச்சுக்கலாம். இப்படி வைக்கிறவங்களுக்கு தனவசியம் ஏற்படும். ஸோ அடுத்தது நெல்லி மற்றும் காளான், இந்த பொருட்களை அதிகமாக சாப்பிட்றவங்க, அது அதிகமாக சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாலும் உங்களுக்கு தனவசியம் ஏற்படும். இப்படி ஜாதக ரீதியாக அந்த தனவசியத்தை உண்டு பண்ணக்கூடிய விஷயத்தை எப்படி எடுக்கணும்னு பார்க்குறோம். இதே மாதிரி ஜனவசியத்துக்கும் தொழில் வசியத்துக்கும் இருக்குது. அதை நான் வகுப்பில் உங்களுக்கு கிளியராக சொல்லிக் கொடுக்க போகிறேன். இது பார்த்தீங்கன்னா ஜோதிடத்தை அடிப்படையாக வைத்து ஜாதக ரீதியாக ஒரு ஜாதகத்தில் ஒவ்வொரு தனிப்பட்ட நபருக்கும் 2ஆம் பாவம் 11ஆம் பாவம் இருக்கும். அதுக்கப்புறம் குரு சுக்கிரன் பரணி பூரடம் இதெல்லாம் எப்படி இயக்கணுங்கிறத வகுப்பில் ஒவ்வொரு ஜாதகத்துக்கு ஏற்ற மாதிரி இந்த கான்செப்ட் நம்ம எடுக்கணும், அதை சொல்லிக் கொடுக்கும். ஓகே, அடுத்தது பார்த்தீங்கன்னா இதே விஷயத்த இந்த தனவசியம் ஜனவசியம் தொழில் வசியம் விஷயத்த நம்ம தாந்திரிகமாக எப்படி, இப்போ ஜோதிட ரீதியாக எப்படின்னு பார்த்தோம், தாந்திரிகமாக எப்படி இயக்கணும் அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ பொதுவாக அதுக்கு ஒரு எக்ஸாம்பிளாக நம்ம தொழில் விஷயத்தை எடுத்துக்கலாம். தொழில் விஷயம், இந்த தொழில் விஷயம் சார்ந்த விஷயத்தில் தாந்திரிகமாக என்ன மாதிரி பண்ணலான்னா, நீங்கள் தொழில் பண்ணக்கூடிய இடங்களில் எப்படிப்பட்ட பொருட்களை வைக்கணும்னு பார்க்கணும். அந்த பொருள் தாந்திரிக ரீதியாக உங்களுக்கு தொழில் வசியத்தை உண்டு பண்ணும் அப்படின்னு சொல்லலாம். அப்போ அது என்ன மாதிரியான பொருட்களை நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, பொதுவாக நம்ம என்ன மாதிரி பண்ணலாம்னா, உங்களுடைய தொழில் பண்ணக்கூடிய இடத்துல நம்ம என்ன மாதிரி விஷயங்கள் வைக்கணும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, மூங்கில் அல்லது மூங்கில் செடி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மூங்கில் மரம் அல்லது மூங்கில் செடி, இதன் மூலமாக என்ன ஆகும்னா நமக்கு தொழில் வசியம் அப்படிங்கிறது ஏற்படும். ஏன்னா இதுக்கு என்ன கான்செப்ட்னா, நம்ம எந்த ஒரு விஷயம் பண்ணினாலும் அந்த விஷயத்துக்குள்ள ஒரு ஜோதிட ரீதியான காரணம் கண்டிப்பாக இருக்கும். இல்லை, மூங்கில் அப்படிங்கிறது புனர்பூசம், மூங்கில் அப்படிங்கிறது புனர்பூச நட்சத்திரத்தை குறிக்கும். புனர்பூசத்தோட கர்மப்பதிவு என்னன்னா சனி. அப்போ சனினா தொழில். அப்போ நீங்கள் தாந்திரிக ரீதியாக தொழில் விஷயத்துக்காக ஒரு விஷயம் பண்ணாலும் அங்கேயும் ஒரு நட்சத்திரமோ ஒரு கிரகமோ ஒரு பாவம் தான் இயங்கும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். ஏன்னா எல்லா விஷயங்களுமே கிரகங்கள் அடிப்படையில் தான் இயங்குது. அப்போ எந்த ஒரு மெத்தட்ஸுமே கிரகங்கள் அடிப்படையில் இயக்கும் போது அது ஒரு சிறப்பான ஒரு ரிசல்ட்டை உங்களுக்கு கொடுக்கும். ஓகே, அடுத்தது நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய இந்த தொழில் வசியம் ஏற்படுவதற்கு நம்ம செய்யக்கூடிய விஷயம் என்னன்னா, எந்த ஒரு தொழில் ஸ்தாபனத்திலையும் கண்டிப்பாக ஏசி நீங்கள் வச்சிருக்கணும். கண்டிப்பாக ஏசியை நீங்கள் பயன்படுத்தணும். ஏசி அப்படிங்கிறது என்னன்னா ஏர் கண்டிஷனர்னு சொல்கிறோம். அது நம்ம இருக்கக்கூடிய இடத்த ரொம்ப கூலிங்காக வச்சிருக்கக்கூடிய ஒரு
ஒரு அமைப்பு. இதன் மூலியமாக வந்து உங்களுக்கு தொழில் வசியம் ஏற்படும். என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏசி அப்படிங்கிற ஒரு அமைப்பு வந்து சுக்கிரன் சந்திரனை குறிக்கக்கூடிய ஒரு அமைப்பு. அது ஒரு மிஷினரி. அப்போ சுக்கிரன் சந்திரன் சனி, இதனால் என்ன ஆகும்னா, பொதுவாக சந்திரன் சனினாலே மக்கள் தொடர்புன்னு அர்த்தம். அப்போ அந்த சுக்கிரனு கூட சேரும்போது தொழில் வசியம் ஏற்பட்டு உங்களுக்கு நிறைய வாடிக்கையாளர்கள் வரக்கூடிய அமைப்பு, தொழில் விருதியாகக்கூடிய அமைப்பு வந்து நிச்சயமாக உங்களுக்கு ஏற்படும். ஸோ அப்போ இந்த மாதிரி ஒரு அமைப்பை வந்து நீங்கள் பயன்படுத்திக்கணும். ஓகே, அடுத்தது வந்து பணம் எண்ணக்கூடிய மிஷின், மணி கவுண்டிங் மிஷின் சொல்லுவாங்க. இதை வைக்கும்போது என்ன ஆகும்னா, உங்களுக்கு பிரபஞ்சமே பணத்தை நிறையா கொடுக்கறதுக்கு முன்னாடி நிறைய பணம் வந்தால் அந்த பணம் எண்றதுக்கு உங்களுக்கு மிஷின் வேணும். அதை முன்கூட்டியே நீங்கள் வாங்கி வைக்கணும். அதுக்கப்புறம் உலக வரைபடம், அதுக்கப்புறம் பூமி உருண்டை, இது வந்து உங்களுடைய தொழில் பண்ணுற இடத்துல கண்டிப்பாக வைக்கணும். என்ன காரணம்னா, நம்முடைய தொழில் அப்படிங்கிற விஷயம் உலக அளவில் வளர்ச்சி அடையணும். உலக அளவுலேருந்து வாடிக்கையாளர்கள் நமக்கு வரணும் அப்படின்னா உலக வரைபடத்தையும் பூமி உருண்டையும் வைங்க. ஸோ நீங்கள் இந்திய லெவலில் பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா இந்திய வரைபடத்தை வைக்கணும். தமிழ்நாடு முழுக்க நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா தமிழ்நாடு வரைபடத்தை வைக்கணும். ஸோ அப்படி வைக்கும்போது உங்களுடைய பிஸ்னஸ் வந்து நல்லா எக்ஸ்பேன்ஷன் ஆகும்னு சொல்லலாம். இப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது. நான் ஒரு 4 பாயிண்ட் கொடுத்துருக்கேன். இந்த மாதிரி ஏகப்பட்ட பாயிண்ட்ஸ் வந்து இந்த வகுப்பில் வந்து நம்ம படிக்க போகிறோம். இந்த வகுப்பு வந்து முழுக்க பரிகாரங்கள் சார்ந்த விஷயமாகவும் அதோட கான்செப்டை ஜாதக ரீதியாகவும் எக்ஸ்பிளைன் பண்ணுற விஷயமாகவும் இருக்கும். அந்த மாதிரி நீங்கள் இதை வந்து பயன்படுத்திக்கலாம். ஓகே, அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம மாந்திரிகத்தின் மூலமாக நம்ம என்ன பண்ணலாம், மாந்திரிகத்தின் மூலமாக என்ன பண்ணலாம், அதுக்கு ஒரு எக்ஸாம்பிளாக வந்து இப்போ ஜனவசியத்தை எடுத்துக்குவோம். இப்போ வந்து ஜனவசியம் அப்படின்னா என்னென்னா, பொதுவாக இன்றைக்கி எல்லாருக்குமே வந்து ரிலேஷன்ஷிப்பில் நிறைய ப்ராப்ளம் வரும். ஸோ நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ் மட்டும் கிடையாது, பக்கத்து வீட்டுக்காரங்க, நம்மள்ட்ட வேலை பார்க்குற டிரைவர்ஸ், நம்மளோட முதலாளிங்க, நம்ம சும்மா ஒரு காய் கடைக்கு போய் ஒரு காய் வாங்க போவோம், ஒரு மார்க்கெட்டுக்கு போவோம், அல்லது நம்மளுடைய கம்யூனிகேட் பண்ணக்கூடிய ஃபோனில் கம்யூனிகேட் பண்ணக்கூடிய நபர்கள், இப்படி எல்லா ஜனங்கள், எல்லா பொதுமக்கள், எல்லா உறவுகள், அவங்கள்ட்ட ஒரு நல்ல உறவு முறையை நம்ம கடைபிடிக்க முடியாது. அப்போ அந்த வசிய முறை அப்படிங்கிறது ரொம்ப மோசமான ஒரு கான்செப்டாக இருக்குது. சில பேர் பாருங்க, அப்பா அம்மாவிலேருந்து ரிலேஷன்ஸ்ட்டையும் நல்லா பழகுவாங்க, சொந்தக்காரங்கள்ட்டையும் நல்லா பழகுவாங்க, வேலையாட்கள்ட்டையும் நல்லா பழகுவாங்க, அவங்க முதலாளிட்டையும் நல்ல பேர் வாங்குவாங்க, பக்கத்து வீட்டுக்காரங்கள்ட்டையும் நல்ல பேர் வாங்குவாங்க. எல்லாருக்கும் அவங்களை எப்போ பார்க்கணும்னு ஆசையாக இருக்கும். அவங்க கூட பழகிற விஷயம் வந்து ரொம்ப சந்தோஷமாக ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு ஜனவசியம் இருந்தால் தான் ஒருத்தங்க ஒரு மீட்டிங் நடத்தினா கூட அந்த இடத்துல நிறைய கூட்டம் சேர்றது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஏற்படுதுன்னா அதுக்கு காரணம் வந்து ஜனவசியம் இருந்தால் மட்டும்தான் முடியும். இந்த ஜனவசியத்தை வந்து மாந்திரிக ரீதியாக எப்படி நம்ம இதை கொண்டு வரது, மாந்திரிக ரீதியாக ஜனவசியத்தை எப்படி கொண்டு வரதுன்னா அதுக்குன்னு சில மந்திரங்கள் இருக்குது. ஸோ அந்த ஜனவசிய மந்திரம், அந்த மந்திரத்தை நான் வகுப்பில் சொல்லிக் கொடுப்பேன். அந்த மந்திரத்தை எப்படி உபகரிக்கணும், உச்சரிக்கணும், அதை எத்தனை முறை சொல்லணும் அப்படிங்கிற விஷயத்தை பயன்படுத்தி மாந்திரிகமாக இதை வந்து நம்ம செயல்படுத்தலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, உச்சாடனம் நிறையா பண்ணணும். ஸோ நமக்கு வந்து இந்த உச்சாடனம் அப்படிங்கிற கான்செப்ட் வந்து எப்படி செயல்படும் அப்படின்னு பார்க்கும்போது, நம்ம ஜனவசியம்னா நம்முடைய முகம், அதுக்கப்புறமேல் வந்து நம்மளுடைய பேச்சு, இது ரெண்டோட வைப்ரேஷன் தான் ஜனவசியத்தை அதிகமாக ஏற்படும். ஸோ அப்போ வந்து இந்த உச்சாரணத்தில் எதனுடைய காயத்ரி மந்திரங்களை அதிகமாக சொல்லணும்னா சந்திரனோட காயத்ரி மந்திரமும் அதுக்கப்புறம் புதனோட காயத்ரி மந்திரத்தையும் சொல்லணும். ஏன்னா சந்திரன் தான் வந்து மற்றவனுடைய மனசை புரிஞ்சுக்கக்கூடிய ஒரு தன்மையை கொடுக்கும். சந்திரன் தான் வந்து நம்முடைய உடம்புல ஒரு வசியத்தன்மையை ஏற்படுத்தும். புதன் தான் வந்து வாக்குப்புலிதத்தை ஏற்படுத்தும். அப்போ யார் ஒருவர் சந்திரனோட காயத்ரியும் புதனோட காயத்ரி மந்திரத்தையும் தொடர்ச்சியாக உச்சரிக்கிறீங்களோ, அவர்களுக்கு உச்சாரணம் பண்ணிக்கிட்டே இருக்கீங்களோ, அவர்களுக்கு ஜனவசியம் ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம். இப்படி மாந்திரிக ரீதியாக இந்த விஷயத்தை எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம போடக்கூடிய ஆடைனா ட்ரெஸ், நம்ம என்ன மாதிரி ட்ரெஸ்ஸை உபகரிக்கிறோம் அப்படிங்கிறது ஜனவசியத்தில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா ஆள் பாதி ஆடை பாதின்னு சொல்கிறோம். இப்போ சில பேர் பாருங்கள், பெரிய பெரிய பணக்காரங்களாக இருக்கட்டும், அரசியல்வாதிகளாக இருக்கட்டும், அவங்களுக்குன்னு ஒரு ட்ரெஸ் கோடு இருக்கும். ஸோ இப்போ நம்மளோட டெப்டி சிஎம் உதயநிதி இருக்காரா, அவர் எப்பயுமே ஒயிட் கலர் டிஷர்ட்டில் தான் வரார். நம்முடைய இளைய தளபதி விஜய் ஒயிட் கலர் ஷர்ட்டில் தான் வரார். இது எல்லாமே வந்து ஒரு ஜனவசியத்துக்கான ஒரு அடிப்படை பரிகாரம் அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதிரி அந்த ட்ரெஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ அந்த ஜனவசியத்துக்கு என்ன மாதிரி பண்ணுங்கிறது நிறைய ஸ்டெப்ஸ் இருக்கு, நிறைய பரிகாரங்கள் இருக்கு. அந்த வகுப்புல நம்ம தெளிவாக பார்க்க போறோம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, ஜாதக ரீதியாக, தாந்திரிக ரீதியாக, மாந்திரிக ரீதியாக இதை எடுக்கிறோம். அதே மாதிரி இந்த வசியங்கள் ஏற்படுறதுக்கு நம்ம சில பொருட்களை தான தர்மங்கள் பண்ண வேண்டியது இருக்கு. அந்த தானம் கரெக்டாக பண்ணும்போது நமக்கு நிறைய விஷயங்கள் வந்து ஏற்படும். அந்த வகையில் பார்க்கும்போது ஒரு எக்ஸாம்பிளாக ஒருத்தங்களுக்கு தொழில் வசியம் ஏற்படணும் அப்படின்னா என்ன மாதிரியான விஷயங்களை வந்து அவங்க தானம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பேசிக்காக காலணிகள், செப்பல் வந்து நிறைய தானம். அதுக்கப்புறம் படுத்து உறங்குவதற்கு பெட்ஷீட் வந்து நிறைய தானம் பண்ணணும். அதுக்கப்புறம் உணவு, யாருக்குன்னா நம்ம கீழே வேலை பார்க்குற எம்ப்ளாயீஸ்க்கு நிறையா உணவு தானம் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. எந்தெந்த பொருட்களை தானம் பண்ணால் அவங்களுக்கு அந்த தனவசியம் ஏற்படும், தொழில் வசியம் ஏற்படும், ஜனவசியம் ஏற்படும் இருக்குது. அந்த மாதிரி தான தர்ம முறைகளில் எதெல்லாம் பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்தையும்
வகுப்பில் நான் முழுமையாக சொல்லிக் கொடுப்பேன். அடுத்தது வந்து வாழ்வியலாக என்ன மாதிரி விஷயங்கள் பண்ணால் வசியம் ஏற்படும் அப்படின்னா, உங்கள் வீட்டில் கண்ணாடி முன்னாடி அடிக்கடி பேசுனீங்கன்னா உங்களுக்கு வசியத்தன்மை அப்படிங்கிறது அதிகமாக ஏற்படும். அதுக்கப்புறம் உங்களுடைய அந்த சோலோட டிராவல் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து நிறைய நீர்நிலைகள்னு சொல்லுவாங்க. அதான் நீர்நிலைகள்னா சமுத்திரம்னா கடல், அதுக்கப்புறம் அருவி, அதுக்கப்புறம் ஆறு. இந்த 3 இடங்கள்லையும் அடிக்கடி குளிக்க வேண்டும். அப்படி குளிக்கும் போது வாழ்வியலாகவே அந்த மனிதர்களுக்கு நிறைய வசியம் அப்படிங்கிறது ஏற்படும். இது காமனாக தொழில் வசியம், ஜனவசியம், தனவசியம் எல்லாத்தையுமே இது கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்புன்னு நம்ம சொல்லலாம். அடுத்தது வந்து கோயில். ஸோ ஒரு சில கோயில்களுக்கு போகும்போது இந்த வசியத்தன்மை ரொம்ப அதிகமாக இருக்கும். அது காமனாக என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எந்த இடங்கள்ல நிறைய கூட்டம் வருதோ அந்த கோயில்களுக்கு போனால் உங்களுக்கு வசியத்தன்மை அதிகரிக்கும். கூட்டம் அதிகம் வரும் இடங்களுக்கு நீங்கள் போகணும். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் திருப்பதி போகிறது, அதுக்கப்புறம் பழனி போகிறது, காசியில் நிறைய கூட்டம் வருது, காசிக்கு போகிறது, அதுக்கப்புறம் கேரளா எடுத்துக்கிட்டிங்கன்னா திருவனந்தபுரம் கோயிலுக்கு நிறைய கூட்டம் வரும். எங்கெல்லாம் அந்த கூட்டம் வருதோ அந்த இடங்களுக்கு போகிறது ஒரு சிறப்பான வசியத்தன்மை உண்டு பண்ணும். அப்போ இந்த மாதிரி நிறைய சூட்சமமான பரிகாரங்கள் தனவசியம், ஜனவசியம், தொழில் வசியத்துக்கு இருக்குது. இதை பற்றி முழுமையாக உங்களுக்கு வகுப்பில் சொல்லிக் கொடுக்க போகிறேன். இந்த வகுப்பு வந்து பார்த்தீங்கன்னா 27/4/2026 திங்கட்கிழமை அன்னைக்கு நடைபெறுது. மாலை 6 மணி முதல் இரவு 10 மணி வரை நடக்கும். இதுக்கு கட்டணம் 1300 ரூபாய். இந்த வகுப்பில் படிக்கக்கூடிய பழைய மாணவர்கள், மூத்த குடிமக்கள், மாற்றுத்திறனாளிகளுக்கு கட்டண சலுகை உண்டு. ஸோ இந்த வகுப்பை அருமையாக பயன்படுத்திக்கோங்க. யாரெல்லாம் பொருளாதாரியாக கஷ்டப்படுறீங்க, ஒரு பிஸ்னஸ் பண்ணி உங்களுக்கு வாடிக்கையாளர் ஒழுங்காக வரமாட்டேங்கிறாங்க, அதுமாதிரி தொழிலில் விருத்தி அடைய முடியல இப்படின்னு நினைக்கிறவங்களாம் இந்த வகுப்பில் தாராளமாக கலந்து கொண்டு நீங்கள் அதிலேருந்து மென்மேலும் வளர்ச்சி அடைய முடியும். ஸோ வாய்ப்பு இருக்கிறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி முன்பதிவு பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.